தேவைகள் நிறைவேறுவதற்காக 100 விசுவாச அறிக்கைகள். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தின்படி என் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றுகிறார். கர்த்தர் எனக்கு குறைவில்லாத மேய்ப்பராய் இருக்கிறார். எனக்கு எந்த நன்மையும் குறையாது. நான் மேலாக இருப்பேன், கீழாக இருக்க மாட்டேன். கர்த்தர் என் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். என் வீட்டில் செல்வம் ஐசுவரியமும் உண்டாகும். என் கடன்கள் தீர்க்கப்படுகின்றன. நான் சுதந்திரமாகிறேன். கர்த்தர் எனக்காக வானத்தின் ஜன்னல்களை திறந்திருக்கிறார். குறைவின் ஆவி என் வாழ்க்கையை விட்டு நீங்குகிறது. மிகுதியான கிருபை என்மேல் பெருகுகிறது. நான் எல்லாவற்றிலும் செழித்து சுகமாயிருக்கிறேன். என் குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடு முடிவடைகிறது. கர்த்தர் எனக்கு செல்வத்தை சம்பாதிக்கும் வல்லமையை தருகிறார். என் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கிறது. தேவன் எனக்காக புதிய வருமான வாசல்களை திறக்குகிறார். வீண் செலவுகள் நிறுத்தப்படுகின்றன. தேவ ஞானத்தால் நான் சரியான முடிவுகளை எடுக்கிறேன். என் பிள்ளைகளின் படிப்புகளுக்கான செலவுகள் அதிசயமாக நிறைவேறும். கர்த்தர் என் களஞ்சியங்களை நிரப்புகிறார். நான் குறைவிலிருந்து மிகுதிக்குள் செல்கிறேன். என் வீட்டில் சமாதானமும் செழிப்பும் தங்குகின்றன. கர்த்தர் என் எல்லைகளை விரிவாக்குகிறார். நின்று போன ஆசீர்வாதங்கள் மீண்டும் ஓடுகின்றன. என் உழைப்பில் முன்னேற்றம் உண்டாகிறது. தோல்வி மனநிலை என்னை விட்டு அகல்கிறது. என் வாழ்க்கையில் திறந்த கதவுகள் தோன்றுகின்றன. நான் விதைக்கிறதை அறுப்பேன். என் வருமானம் அதிகரிக்கிறது. கடன் சுமை உடைக்கப்படுகிறது. தேவன் எனக்கு சாதகமாக மனிதர்களை எழுப்புகிறார். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் விடுவிக்கப்படுகின்றன. என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாகிறது. சொந்த வீடு பெரும் கிருபை எனக்கு உண்டு. தேவன் எனக்கு வாகன ஆசீர்வாதத்தை தருகிறார். தேவன் என் குடும்பத்தை அவமானத்திலிருந்து உயர்த்துகிறார். நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நான் பலரும் கடன் கொடுப்பேன், வாங்க மாட்டேன். வறுமையின் சாபம் இயேசுவின் நாமத்தில் முறிகிறது. தேவனுடைய கிருபை என்னை உயர்த்துகிறது. என் முயற்சிகள் வெற்றியாக மாறுகின்றன. நான் செய்யும் காரியங்களை செழிக்கின்றன. கர்த்தர் எனக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருகிறார். என் குடும்பத்துக்கு பொருளாதார நிலைத்தன்மை வருகிறது. வீண் தாமதங்கள் முடிவடைகின்றன. தெய்வீக முன்னேற்றம் என் வாழ்க்கையில் செயல்படுகிறது. தேவன் என் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுகிறார். என் கையில் உள்ள சிறியதும் பெருகுகிறது. தேவன் குறைவை கலைக்கிறார். என் வாழ்க்கையை சாட்சியாக மாறுகிறது. நான் வளமான இடத்திற்கு கொண்டு வரப்படுகிறேன். தேவன் என் முயற்சிகளை நிலைநிறுத்துகிறார். என் குடும்பத்தில் கடன் இல்லாத நிலை உருவாக்குகிறது. என் வருமானத்திற்கு எதிரான தடைகள் அகல்கின்றன. நான் பயப்பட மாட்டேன். தேவன் எனக்காக செய்கிறார். தேவனுடைய தயவு என்னை சூழ்கிறது. என் வாழ்க்கையில் மறைந்திருந்த வாய்ப்புகள் வெளிப்படுகின்றன. நஷ்டங்கள் ஈடு செய்யப்படுகின்றன. கர்த்தர் இழந்த ஆண்டுகளை மீட்டு தருகிறார். நான் சோர்ந்து போக மாட்டேன். என் குடும்பத்தின் கண்ணீர் முடிவடைகிறது. கர்த்தர் என் தேவைகளை முன்கூட்டியே அறிந்து நிறைவேற்றுகிறார். என் வீட்டில் குறைவுக்கு பதிலாக நிறைவு வருகிறது. நான் கிருபையால் முன்னேறுகிறேன். தேவன் எனக்காக புதிய பாதைகளை திறக்குகிறார். என் குழந்தைகள் உயர் கல்வியில் முன்னேறுகிறார்கள். தேவன் என் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறார். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். என் கைகளின் உழைப்பு வீணாகாது. நான் வளமான நிலத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறேன். தேவன் எனக்கு அறிவும் திறமையும் தருகிறார். ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற நாள். என் வாழ்க்கையில் பொருளாதார திறப்பு உண்டாகுகிறது. என் வீட்டின் கதவுகள் ஆசீர்வாதத்திற்கு திறக்கப்படுகின்றன. தேவன் என்னை உயர்த்துகிறார். என் குடும்ப அவமானத்திலிருந்து மகிமைக்குள் செல்கிறேன். நான் குறைவின் எண்ணங்களை நிராகரிக்கிறேன். நான் வெற்றிக்காக படைக்கப்பட்டவன். என் வாழ்க்கையில் அதிகரிப்பு வருகிறது. தேவன் எனக்கு நல்ல தொடர்புகளை தருகிறார். சரியான நேரத்தில் சரியான உதவி கிடைக்கிறது. நான் ஆசீர்வாதத்தின் சாட்சியாக நிற்கிறேன். என் வீட்டில் சந்தோஷம் பெருகுகிறது.
தேவன் என் எதிர்காலத்தை பாதுகாக்கிறார். நான் நம்பிக்கையோடு முன்னேறுகிறேன். என் விதை மிகுந்த பலன் தரும். தேவனுடைய சமாதானம் என் மனதை காக்குகிறது. நான் குறைவினால் உடைய மாட்டேன். என் முயற்சிகள் பலிக்கின்றன. நான் கிருபையில் வளர்கிறேன். கர்த்தர் என் குடும்பத்தின் பொருளாதார கதவுகளை திறக்குகிறார். நான் உயர்வின் பாதையில் நடக்கிறேன். தேவன் என்னை தகுதியான இடங்களுக்குள் உயர்த்துகிறார். நான் விசுவாசத்தால் பெருகுகிறேன். என் வீட்டில் தேவன் அபரிதமாக செய்கிறார். என் குடும்ப குறைவில்லாம் குடும்பமாகும். தேவன் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். நான் செழிப்பின் பாதையில் இருக்கிறேன். என் வாழ்வு மற்றவர்களுக்கு சாட்சியாகும். இயேசுவின் நாமத்தில் எல்லா பற்றாக்குறையும் முடிவுகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் துக்கமில்லாமல் ஐஸ்வர்யத்தை தருகிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பம் செழிக்கிறது. தேவன் எனக்காக மிகுதியாய் செய்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பத்தின் மீது இருந்த குறைவு, கடன், தடை, பற்றாக்குறை அனைத்தும் நீங்கட்டும். செழிப்பு, திறந்த வாசல், பொருளாதார உயர்வு, வீடு, வாகனம், பிள்ளைகளின் கல்வி, கடனிலிருந்து விடுதலை, மிகுதியான ஆசீர்வாதம் இப்பொழுது என் வீட்டில் நிலை நிற்கட்டும். ஆமேன்.